ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிச்சுவேஷன் ஃபுட்ஸ் அண்ட் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடச்சிது. அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் வந்து சேர்க்குறப்ப காரம் நல்லாயிருக்கும், அதோட கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள், அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அதை நல்லா பைண்ட் பண்ண மாதிரி கொண்டு வரும். அதுக்காக நம்ம வந்து தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லா வந்து எல்லா மீன்லேயும் நல்லா ஒட்டி வரும் பேஸ்ட்டு. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சேர்த்தாச்சு. இதில் நம்ம தண்ணிலாம் எதுவுமே தெளிக்க போகிறது கிடையாது. அப்படியே தான் நம்ம வந்து பெசர போகிறோம். ஏன்னா நம்ம லெமன்லாம் புழிஞ்சிருக்கோம் இல்லையா, நான் வந்து இதில் உள்ள தண்ணியிலையே பெசரி நல்லா வந்து எல்லா இடத்துலையும் மசாலா கோட் வர அளவுக்கு நல்லா பெசரி வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் நீங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும், அப்படி இல்லைன்னா அரிசி மாவு ஏதாவது ஒன்று சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறுமனையாக தான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம். இதை பொரித்து எடுக்கிறதுக்கு ஒரு இரும்பு கடாயில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த மீன் எல்லாமே பொரித்து எடுக்கிறதுக்கு திட்டமான அளவுக்கு தான், ஒரு 50 ml அளவுக்கு தான் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுவே போதுமானது. இதிலே எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம நெத்திலி மீன் வந்து ஏற்கனவே நம்ம மசாலாலாம் தடவி ஊற போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா வந்து இப்போ நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நிறையாவும் போட்டுறக்கூடாது. ஒன்று ஒன்றா பொரித்து சூப்பராக வந்து நம்ம நல்லா வெந்த உடனே தான் திருப்பி விடணும். இல்லைன்னா மசாலாலாம் உதிர்த்து அப்படியே ஒரு மாதிரி மீனே வந்து உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா வேகட்டும். வெந்த உடனே நம்மளுக்கு சூப்பரான ஒரு நெத்திலி மீன் ஃப்ரை கிடச்சிரும். இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நம்ம சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். முள்ளு கூட வீணாகாது. அப்படியே மொறுன்னு நம்ம சாப்பிடலாம். அவ்வளோதான். நம்ம இதை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், இது வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட நெத்திலி மீன் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி. இது ரசத்துக்கு, சாம்பாருக்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.